ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சமையலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொருள் வந்து நான்வெஜ்ஜில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அப்புறம் வந்து டீக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இந்த பொருள் தினமும் வந்து நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான பொருள். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறை பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல வந்து நம்ம வீடியோக்குள்ளே உள்ளே வரும்போது லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் மக்களே. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஞ்சர். இஞ்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இஞ்சி வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பல வகைகளில் வந்து இஞ்சி வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து நமக்கு யூஸ் ஆகுது, சரிங்களா? இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு சில இடங்களில் வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு கிடையாது, சரிங்களா? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து தான் நம்ம ஊருக்கு அதிக அளவில் பொருட்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன ஏபிஎம்சியில் இஞ்சியோட வரத்து வந்து இன்றைக்கி டேட்டில் 22/9/2025 வந்து இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் டாட்ரி டாட்ரி அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸு, மீடியம் ப்ரைஸு, மினிமம் ப்ரைஸ் மூணுமே பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ், 5000 ரூபா. அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 50 ரூபா, சரிங்களா? நம்ம வந்து குவிண்டால் அளவில் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 50 ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கிது, சரிங்களா? எந்த ஏபிஎம்சியில்? ஹரியானா டாட்ரிங்கிற ஏபிஎம்சியில், டாட்ரிங்கிற ஏபிஎம்சியில் 50 ரூபாய்க்கு நமக்கு வந்து கிடைக்கிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் நவாசரி ஏபிஎம்சி, அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச ப்ரைஸு, மினிமம் ப்ரைஸு, மீடியம் ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3600 ரூபா. அப்படின்னா நமக்கு வந்து 36 ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹரியானாவில் கொஹானா அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய்க்குள்ளே வருது, சரிங்களா? மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 8000 ரூபா போட்டிருக்கிறாங்க. மீடியம் ப்ரைஸ் வந்து ஒரு 6000 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு 60 ரூபாயிலேருந்து 70-80 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிது, சரிங்களா? அடுத்து வந்து ஹரியானாவில் பர்வாலா ஹிசார் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 8000 ரூபா, மீடியம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 10000 ரூபா இருக்குது. அப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் நரேங்கார் ஏபிஎம்சி அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு 4000 ரூபாய்க்கு வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போனா ஒரு கிலோவுக்கு 40 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் பர்வாலா பஞ்ச்குலா ஏபிஎம்சி அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5000 நமக்கு வந்து கிடைக்கிது. அப்போ 50 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே. அடுத்தது அதே ஹரியானாவில் சோஹனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் ப்ரைஸ், மீடியம் ப்ரைஸ், ஹையஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபா. அப்போனா ஒரு கிலோவுக்கு 40 ரூபாய்க்கு வந்து நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 ரூபாயிலேருந்து நமக்கு ஒரு 100 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு, சரிங்களா? இந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதில் நமக்கு எந்த ஏபிஎம்சியில் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நேரில் போய் நம்ம கொள்முதல் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள இஞ்சியோட விலை நிலவரம். நம்ம ஊரில் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய அருகில் உள்ள கடைகளில் விசாரித்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மக்களே. ஸோ இந்த லெவலில் தான் இன்றைக்கி வந்து ரேட் இருக்குது.
ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், எப்போவுமே நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நேரில் போய் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு சாம்பிள் பார்க்குறதா இருந்தாலும் அவங்கள அங்கேருந்து இங்கே அனுப்பி வைங்க, நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் அல்லது ஃபோட்டோ அனுப்பலாம் அப்படிங்கிற வேலை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறோம் அல்லது நேரில் போய் பார்க்காம ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க எந்த குவாலிட்டியில் அனுப்புகிறாங்க, அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ நமக்கு அது கரெக்டான ஃபோட்டோ அளவில் வருதா, இப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்துக்குமான சரியான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதை பொறுத்து நம்ம நேரில் ஒரு டைம் மட்டும் விசிட் பண்ணி அந்த பொருளோட தரம் எப்படி இருக்குது, அவங்க எத்தனை குவாலிட்டியில் அந்த பொருள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். அப்புறம் நேரில் போகும்போது உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த ஏபிஎம்சியில் மட்டும் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் விசாரித்து இங்கே வேறு என்ன மில் இருக்குது, நம்ம எங்கே வாங்கினா இதை விட சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் பெட்டர் பிளேஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் உங்களை வந்து மெயினாக நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நார்த்லாம் போயிட்டு பல இடங்கள் சுற்றி ஒரு சில தகவல் நம்ம தெரிஞ்சு கொண்டதுனால நமக்கு இந்த விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிய வருது மக்களே. ஸோ அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஐடியா நம்ம கொடுத்துக்குறோம். ஒரு டைம் நேரில் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. ஸோ இஞ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு வந்து டெய்லி சரக்கு தான், சரிங்களா. அதை வந்து இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கோ 10 நாளாக வச்சுருக்கிறதுலாம் கொஞ்சம் ரேரு. அதிகபட்சமாக நம்ம இப்போ கோல்டு ஸ்டோரேஜ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 2-3 வாரம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 to 4 days நம்ம வந்து நல்ல ஒரு பச்சையான இஞ்சியாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் டெய்லி நம்ம போகிறது நீண்ட நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெகுலர் பேசிஸில் வர்றதுனால ரெகுலராக நமக்கு வந்து ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை போய் நம்ம அணுக வேண்டியிருக்கு. ஓகேங்களா. இது இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே லோக்கலில் சென்னையில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு, அப்புறம் வந்து இங்கே நம்ம பழனியில் வந்து இருக்கிற மார்க்கெட்லாம் இருக்குது, சரிங்களா. இங்கேருந்து ரெகுலராக நமக்கு வந்து அங்கேருந்து தான் இங்கே பகுதிகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது தினமும். அங்கேருந்து தான் நம்ம ஊருக்கு வந்து சப்ளை வருது. ஸோ அப்போ பல கைகள் மாறும்போது அதோட விலையே வந்து நமக்கு 100 ரூபா 120 அப்படிங்கிற ரேட் இருக்கும். ஸோ நம்ம அங்கே டைரெக்டாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மினிமமான நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதை முக்கியமாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்திற்காக இந்த மாதிரியான பதிவுகளை வந்து நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம், சரிங்களா. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ரெகுலராக நமக்கு கிடைக்கிற பொருளெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் ஒன்ஸ் போயிட்டு அதை ரெகுலராக உங்களுக்கு உங்கள் மார்க்கெட்டுக்கே கொண்டு வரபடி எந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதிலெல்லாம் போட்டு நீங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சியை நீங்கள் ஈடுபடலாம். ஓகேங்களா. இது வந்து முக்கியமாக ஏபிஎம்சி அப்படின்னாவே கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கில் வர்ற ஏபிஎம்சி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் நிறையா மில்லுகள் இருக்கும், இது இல்லாமல் நிறையா வந்து விவசாய பூமி இருக்கும், அங்கேருந்து நேரில் வாங்குறவங்கலாம் கூட இருப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம கொஞ்சம் செக் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது மக்களே, சரிங்களா. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சியோட வரத்து, அதோட விளைச்சல் எங்கே அதிகமாக இருக்குது, அதோட விலை நிலவரம், இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல பொருளை வந்து எங்கே வாங்கலாம், எந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மக்களே. நம்ம சேனலை முதல் முறை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.